ஃப்ரெண்ட்ஸ், மல்லி சீரியல்ல இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். எப்பவுமே மல்லியோட கேரக்டர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜயை விட வெண்பாவுக்கு தான் அதிகமான பாசம் வச்சிருக்காங்க. ஏன் விஜய் இல்லைன்னாலும் வெண்பா இல்லைன்னா அவங்களால உயிரோடவே இருக்க முடியாது அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து அடிக்கடி அவங்களுக்கு சூழ்நிலை வரும்போது சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது விஜய் திட்டினாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயத்துல முக்கியமா வெண்பாக்காக வந்து திட்டு வாங்கிக்கிட்டானா கூட வெண்பாவோட ஆசையை நிறைவேற்றுற கேரக்டர் மல்லி. ஒரு பெத்த தாயா இருந்தா அப்படிதான் செய்வாங்க. புருஷன் என்ன வேணா பேசின்னு போட்டோம், நம்ம இப்போ குழந்தை வந்து அழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் மல்லி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா விஜய் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு. ஏன்னா இந்த செலிப்ரேட் பண்ணதுக்கே இந்த அதான் இந்த கேம்ல வின் பண்ணதுக்காக செலிப்ரேட் பண்ணதுக்கே வந்து இந்த தீபிகா பயங்கரமா போன்ல திட்டிட்டு இருந்தாங்க. அதனால அப்படியே ரொம்பவே ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாரு விஜய். இந்த 100 மீட்டர்ஸ் ரன்னிங் காம்படிஷன்ல வெண்பா கலந்துக்க வேணாம், அதையும் மீறி ஏதாவது தெரியாதனமா எனக்கு தெரியாம பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நான் அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு விஜய் சொல்லிட்டு மயில கூட்டிட்டு கோர்ட்டுக்கு போயிட்டாரு. ஸோ வெண்பா வந்து பயங்கரமா அப்செட்ல உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல மாஸ்டர் ஃபோன் பண்ணி, என்ன மேடம் இந்த மாதிரி 1/2 மணி நேரம் தான் இருக்கு, இன்னும் வரலையா வெண்பாவை கூட்டிட்டு அப்படின்னதும் மல்லி சொல்றாங்க, இந்த மாதிரி தான் சார், அந்த தீபிகா மேடம் ரொம்பவே வந்து எங்களை அப்செட் பண்றாங்க, மூட் அவுட் பண்ணுறாங்க, அதனால விஜய் என்னோட ஹஸ்பண்ட்க்கு வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து உங்கள் குழந்தை மேலே உண்மையான பாசம் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணிட்டு உக்காந்துட்டு இருக்க மாட்டீங்க. உங்கள் பொண்ணோட லைஃப் முக்கியம். அவங்க ரன்னிங்கில் வந்து இப்போ இந்த சான்ஸை இழந்துட்டாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் அவங்க ரன்னரே ஆக முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து பேசிட்டாரு மாஸ்டர். அப்படி பேசினதுமே மல்லி வந்து சரி விஜய் திட்டினாலும் பரவாயில்ல, அடித்தாலும் பரவாயில்ல, கூட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டு வெண்பாவை கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. இதுக்கிடையில இந்த ராஜி என்ன பண்றாங்கன்னா, தீபிகாக்கு கால் பண்ணி உங்க பொண்ணு தான் ஜெயிக்க போறாங்க, கங்க்ராச்சுலேஷன் அப்படி இப்படின்னு உசுப்பேத்தி, எப்படி உங்க தம்பி பொண்ணு தானே ஜெயிக்கிறா அப்படின்னு தீபிகா சொல்ல, இல்ல வெண்பா வந்து காம்படிஷன்ல கலந்துக்க மாட்டா, ஸ்ட்ரிக்டா விஜய் வந்து சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்க வந்து போகும்போது ராஜியும் கேட்டுறாங்க, எங்க போறேன்னு சொன்னா இது மாதிரி காம்படிஷனுக்கு தான் போறேன்ட்டு. அச்சோ தீபிகா கிட்ட வெண்பா வரமாட்டான்னு சொல்லிட்டோமே, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ராஜி வந்து கால் பண்ணி இந்த மாதிரி இவங்க காம்படிஷனுக்கு வராங்க அப்படின்னு சொல்ல போறாங்க. இதுக்கப்புறம் நம்ம மல்லி வந்து ஆட்டோல வெண்பாவை கூட்டிட்டு கிரவுண்டுக்கு போயிடுறாங்க. அங்க போனதும் தீபிகாக்கு பயங்கரமான ஷாக். அட் அ டைம்ல பிளான் போடுறாங்க. அதாவது விஜய்க்கு ஆக்சிடென்ட் ஆன மாதிரி அன்னோன் நம்பர்ல இருந்து மல்லிக்கு கால் வருது. உடனே அங்க இருக்கிற நம்ம தீபன் வந்து ஹெல்ப் பண்றாரு, வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மல்லியை கூட்டிட்டு போறாங்க. பதட்டத்தோட போறாங்க. மல்லி பதட்டத்தோட இருக்கிறத பார்த்து தீபன் சொல்றாரு, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, 20 மினிட்ஸ்ல ஹாஸ்பிட்டல் போய் சேர்ந்துடலாம், விஜய்க்கு எதுவும் ஆகாது அப்படின்னு கூட்டிட்டு போறாரு. நடுவுல ஒரு பைக் வந்து இடிச்சிடுது வேணும்ட்டே. அசிங்கமா பேசுறாங்க. உடனே தீபன் வெளியே வந்து, என்ன ஓவரா பேசிட்டு இருக்கீங்க, அசிங்கமா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னதும் வம்புக்கு வராங்க. இந்த பிரச்சனை நடக்கிற கேப்ல வெண்பா காரை விட்டு வெளியே இறங்குனதை பார்த்துட்டு பின்னாடி இருந்து ஒரு 2 ரவுடிங்க வந்து வெண்பாவை கடத்தி கூட்டிட்டு போயிடுறாங்க. இதுதாங்க ப்ரொமோவில் விட்டுருக்காங்க. இப்போ இது எல்லாமே வந்து கண்டிப்பாக தீபிகாவோட பிளானாக தான் இருக்கும். ஏன்னா வெண்பா இருந்தா அப்படின்னா கண்டிப்பாக தன்னோட பொண்ணு ஐஷு வந்து வின் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ராஜி முன்கூட்டியே சொன்னதுனால, அவங்க கிளம்பி கிரவுண்டுக்கு வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த முன்கூட்டியே சொன்னதுனால என்ன நடக்குதுன்னா, தீபிகா வந்து பிளான் பண்ணி வெண்பா வந்து கடத்திட்டாங்க. இப்போ விஜய் அவ்வளோ சொன்னாரு, வேணாம் என் பொண்ணோட உயிர் தான் எனக்கு முக்கியம், என் பொண்ணு நல்லா இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி தான் மல்லியை பயங்கர ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு இருந்தாரு, கூட்டிட்டு போக வேணாம் கிரவுண்டுக்குன்னு சொல்லிட்டு. அதையும் மீறி நம்ம மல்லி கூட்டிட்டு போனதுனால தான் இப்ப இவ்வளோ பெரிய பிரச்சனையே நடந்திருக்கு. இப்ப வெண்பாவை கடத்தி கூட்டிட்டு போயிருக்காங்க. இந்த விஷயம் விஜய்க்கு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா மல்லியை வந்து என்ன பண்ணுவாருன்னே சொல்ல முடியாது. பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.